பிரதிபலன் எதிர்பாராத சூரியன் உலகில் அனைத்து உயிர்களும் நலம் பெற நித்தமும் ஒளிரும். பிஎஃப், போனஸ், கிராஜுவிட்டி, பென்ஷன் இவற்றை நினைத்து பார்க்காமல் மண், மழை, மனிதன் உழைப்பு மூன்றும் சேர்ந்துதான் பொங்கல் வழிபாடு. வானத்தை வேண்டி வரம் கேட்ட விவசாயிக்கு பூமி தாய் சிரிப்புடன் கொடுத்த பதில்தான் இந்த பொங்கல் விழா. இது வெறும் பண்டிகை இல்லை, சங்க காலம் தொட்டு இயற்கையின் வழி வழியாக தெய்வமாக கும்பிடும் தமிழின் ஆதி மரபு. ஆடி மாதம் விதைத்த விதையும் உழவன் சிந்திய வியர்வையும் தான் அறுவடையாக மாறும் உன்னதமான பொங்கல் திருநாள். புது பானையில் பால் பொங்குவது போல் விவசாயிகள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் வெற்றியும் கரை புரண்டு ஓடணும். நம் பாரத தேசத்தில் நிறைந்த செல்வமும் அனைவரின் இல்லத்தில் இன்பமும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் பெருகட்டும். உலக மக்கள் பசியார உழுது பயிரிட்டு வளர்க்கும் உழவர் மற்றும் உதவும் உயிர்கள், ஓயாமல் உழைக்கும் வர்க்கம் நாளும் நாட்டில் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும். நமது பாரத தேசத்தை குளிர், மழை, வெயிலிலும் ஒவ்வொரு நொடியும் கண்காணித்து பாதுகாத்து வரும் இராணுவ சகோதரி சகோதரர்கள் குடும்பங்களுக்கும் விவசாயிகள் குடும்பங்களுக்கும் நன்றியும் பாராட்டுதலையும் வீர வணக்கத்தையும் செலுத்தி இருகரம் கூப்பி வாழ்த்தி வணங்குவோம். இலங்கையில் தமிழர்களை கொன்று குவித்தார்கள். தமிழ்நாட்டில் பல கோடி ரூபாய் டார்கெட் வைத்து மது, கஞ்சா மற்ற போதை வஸ்துகளால் பாதிக்கப்பட்டு நரக வேதனைப்பட்டு மரண வேதனைப்பட்டு உடல் மெலிந்து மரணிக்கிறார்கள். இந்த பாதிப்பிலிருந்து விவசாயிகள், முதியோர்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள் எதிர்காலம் நமது வருங்கால தலைமுறையினருக்காக, அவர்களை ஆரோக்கியமாக வாழ்விற்காக நம் அனைவரும் ஒன்றிணைந்து நமது வருங்கால சந்ததியினருக்காக நன்கு அமைய ஒவ்வொருவரும் போராட உறுதிமொழி எடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலக மக்கள் அனைவரின் வாழ்விலும் ஆரோக்கியமும் செல்வமும் இன்பமும் முன்னேற்றமும் வாழ்வில் மகிழ்ச்சியும் மலரட்டும். உழவர்கள், விவசாயிகள் மற்றும் உதவும் உயிர்கள் அனைவரையும் பாராட்டி வாழ்த்தி இனிய பொங்கல் திருநாளை கொண்டாடி மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.